திமுக திட்டத்துல காந்தியோட பேரை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. தெரியாத ஒரு மொழி, தெரியாத ஒரு மொழி, புரியாத ஒரு பாஷையில எல்லாம் பேர் வைக்கிறாங்க. ப. சிதம்பரமும் 2005 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இல்ல. இன்னைக்கு ப. சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரஸுக்கு நான் சொல்றேன், நீங்க 2005 திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சீங்களா? வைக்கல. அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே வேற. நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே 2008-09 தான் வச்சீங்க. காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கபட நாடகம் போடக்கூடாது. திட்டம் வந்த பொழுதே மகாத்மா காந்தியினுடைய பேரை வைக்காதவங்க 2008-09 2009 தேர்தல் வந்த பொழுதுதான் மகாத்மா காந்தி ஐயா பேரை வச்சவங்க. எங்களுக்கு பாடம் எடுக்காது. மகாத்மா காந்தி ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எங்களுடைய ஸ்வச்ச பாரத் திட்டம் முதல் நாளே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வச்சார். இது வரலாற்று உண்மை. இன்னைக்கு 2025 20 ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்துல சில நடைமுறை மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். என்ன? 2005 வந்த பொழுது இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன? 28%. இன்னைக்கு இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன? less than 1%. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி என்கின்ற வார்த்தை உலக வங்கி சொல்றாங்க. less than 1%. அன்னைக்கு வந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ வேறு வேறு காலகட்டத்தில் மக்களுக்காக இருக்கக்கூடிய திட்டம். அப்ப திட்டங்களும் மாறணும். ஒரே திட்டத்தை 50 ஆண்டு காலம் ஒரே மாதிரி நடத்த முடியாது. மக்கள் மாறிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி மாறிடுச்சு. 2005 100 நாள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே திட்டம் மாறுதல்ல 125 நாள். அதை பத்தி சிதம்பரம் ஏன் பேச மாட்டாரு? அதை பத்தி காங்கிரஸ்காரங்க ஏன் பேச மாட்டாங்க? 100 நாள் இருந்தத 125 நாள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 தேர்தல் வாக்குறுதியில 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம்னு சொன்னாங்க. ஏன் உயர்த்தல? நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக உயர்த்தல. ஆனா நாம தேர்தல் வாக்குறுதியை கொடுக்காம 100 நாள் திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். அதை எனக்கு குற்றம் சுமத்துறாங்க. இரண்டாவது, மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இலவசம் கிடையாது. அது மக்களுடைய உரிமை. அவங்க வேலை செஞ்சு கம்பீரமா வைராகியத்தோடு உழைத்து சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றது? இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு 100க்கு 100 பணம் நாம கொடுத்தோம். இன்னைக்கு 60 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க. மாநில அரசு சும்மா சொல்லல. மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணியிருக்கிறோம். யூபிஏ காலகட்டத்தை விட 4 முறை அதிகமா நிதி திரும்ப கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் 2 பேரும் சேர்த்து நடத்துவோம். உங்க மாநிலத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உருவாகக்கூடியது உங்க மாநிலத்துடைய வளர்ச்சி. தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வரக்கூடிய டேங்கோ, பண்டோ, வாய்க்காலோ, குளமோ, ஏரியோ தமிழ்நாட்டுக்கு பயன்படுது. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு 60 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபாய் நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் போடக்கூடிய கபட நாடகம் பேரை மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை இந்தியாவில் எப்பொழுதும் எல்லா இடத்துல இருப்பாங்க. திட்டங்கள் மாறி இருக்கிறதுனால, திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறதுனால விக்சித் பாரத் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. இது மகாத்மா காந்தி ஐயாருடைய கனவு. விக்சித் பாரத், வளர்ந்த நாடு, வளர்ந்த பாரதம் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி ஐயாவே ஒப்புக்கொள்வாங்க. அதற்காகத்தான் போராடி அந்த சுதந்திரத்தை பெற்றாங்க. வளர்ந்த பாரதம் என்பதற்காக விக்சித் பாரத் பேரு. மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நாம் 2014க்கு பிறகு பல இடத்துல வைத்திருக்கோம். அதை காங்கிரஸ் ஏன் பேசல? பாரதிய ஜனதா கட்சி கடந்த 11 ஆண்டுகள்ல 12வது ஆண்டுல எத்தனை இடத்துல வைத்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அதனால் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம், திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம், திட்டத்தை சரியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த புது திட்டத்துல வேலை கிடைக்கினா பென்ஷன் கொடுப்பாங்க. இதை ஏன் திமுக சொல்ல மாட்டான்? நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன், என் பஞ்சாயத்துல அப்ளை பண்ணிட்டேன், 15 நாள் கழித்தும் பஞ்சாயத்து எனக்கு
125 நாள் திட்டத்துல வேலை கொடுக்கலனா அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கணும். முதலாக இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கோம். பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய திட்டம் இது. நான் வேலை கேட்கிறேன், உன்னால வேலை கொடுக்க முடியலன்னா இன்னைக்கு ஏழை தாய்மார்களுக்கு, பெண்மணிகளுக்கு 15 நாள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து வேலை கொடுக்கலனா அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கக்கூடிய அரசா மாறி இருக்கும். இவ்வளவு நல்லது இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பொய்யை கையில் எடுத்து வண்டியாக காலையிலிருந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. இதை நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம்.